என்னதான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தரும் கேட்க மாட்டார் அந்த ஜெபத்தை. ஏன்? கர்த்தர் உனக்கு இந்த பூமியில அவ்வளவோ நாட்களை நீ கொடுத்திருக்கும் போது நீ வீணடிச்சிட்டு கடைசியா உன் மரண படுக்கையில் ஆண்டவர் தெரியும்னா ஆண்டவர் வரமாட்டார். கர்த்தரோடு கூட இரு. தேவனை உறுதியா படி, முட்டி போடு. பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திரு. உன் குடும்பத்தை ஆசீர்வாதமா மாற்ற சொல். உன் வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் ஆவிகள் போராடுதோ அதை ஒன் பை ஒன்னா கண்டுபிடிச்சு அதை அழிக்கிற அந்த ஆவியின் வல்லமையை, அந்த ஆவியின் வல்லமையை உன் வீட்டிலிருந்து துரத்தணும். அந்த ஆவிகளை நீ துரத்தல, உனக்கு பிறகு அதே ஆவி உன் பிள்ளைகள் வாழ்க்கையில போராடும். அதே ஆவி, இப்ப நீங்க எந்தெந்த பிரச்சனையில் இருக்கீங்களோ அதே பிரச்சனை உங்க பிள்ளைங்கள் வாழ்க்கையில இறங்கும். நீ அதை கிளியர் பண்ணலனா அடுத்த சந்ததி ஃபுல்லா அந்த பிரச்சனைக்குள்ளதான் இருப்பாங்க. நீ அதை கிளியர் பண்ணு. முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அந்த உடைக்க வேண்டிய அந்த தரித்திரம், அந்த பிசாசு, அந்த சாபம் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தை சொல்லி உபவாசிச்சு உடைச்சிரு. நீ இந்த பூமியை விட்டு புறப்பட்டு போகும்போது ஒரு தலைமுறைய ஆசீர்வாதமான தலைமுறையா எழும்பி நிக்க வச்சுட்டு போ. உன் பிள்ளைங்க நீ பயணித்த அதே பாதையில உன் பிள்ளைங்க நடக்க கூடாது. அதே கண்ணீரின் பாதை, வெட்கத்தின் பாதை, அவமானத்தின் பாதை, கைவிடப்பட்ட பாதை, வியாதியின் பாதை, நெருக்கத்தின் பாதை, சாபத்தின் பாதை உன் பிள்ளைங்க நடக்க கூடாது சிஸ்டர். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு நீ பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நீ கொண்டு போய் நிறுத்திட்டு போ. அதுதான் ஆசீர்வாதம்.